வாக்கு எந்திரத்தினுடைய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? எலெக்ஷன் முடிய யார் முன்னணியில் இருக்கா கவுண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே யார் முன்னணியில் இருக்காங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 1 மணி நேரத்தில் நீங்கள் முடிவை சொல்லலாம். அந்த டிஜிட்டல் கவுண்டரில் வந்துக்கிட்டே இருக்கும்ல, எவ்வளோ ஓட்டு யாருக்கு கொடுந்து உடனே நீங்கள் படிக்கலாம்ல. இந்த மிஷின்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. அது வந்து போலீஸ்காரர் ஒருத்தர் தோல் மேலே நீக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் போட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு. 15 நாள் கழிச்சு. எதுக்கு 15 நாள்? எதுக்காக அது 15 நாள் எடுக்கிற? ராத்திரி எல்லாம் போய் எல்லாம் இதெல்லாம் மாற்றி எடுக்கிறது. அந்த ஓட்டிங் இதெல்லாம் வாக்கு எந்திரத்தை நீங்க வந்து டேம்பர் பண்ண விடாம எதிர்கட்சிகள் தடுத்துட்டா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு சீட்ல கூட பாஜக அதனுடைய கூட்டணியை ஜெயிக்காது. இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. பீகார்ல வந்து தேர்தல் ஆணையத்தை வீட்டு முன்னாடி பெரிய ரகடல் நடந்திருக்கு.